வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். இந்த எபிசோடில் ஃபோபியா இந்தி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிவ்யூ இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த ஃபோபியா ட்ரெய்லர் பாலிவுட்டில் ஏற்படுத்தியிருக்குன்னா அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நடித்தவங்க அது மாதிரி. ஏன்னா ராதிகா ஆப்தே பத்லாப்பூரில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசம் பர்ஃபார்மன்ஸ் அவங்களது. அதன் பிறகு அவங்களுடைய அகல்யா ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப அற்புதம். இப்போ கூட கபாலியில் அவங்க ஒரு லீட் ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபோபியா திரைப்படம் இதில் அக்ரோஃபோபியா ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. ஃபோபியா அப்படின்றதே அளவுக்கு மீறிய பயம், ஏதாவது ஒன்று நடந்துருமோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு தன்னைத்தானே கற்பனையில் பயங்கரமாக பயந்துட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த கேரக்டர் ராதிகா ஆப்தே பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ட்விட்டர், ஃபேஸ்புக்கு எல்லா இடத்துலையும் இந்த திரைப்படத்தை ட்ரெண்டிங்காக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த திரைப்படம் May 27 ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்தை பவன் கிருபாலனி இயக்கியிருக்கிறார். ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லராக இந்த திரைப்படம் உருவாகி இருக்கின்றது. ஸோ ஏற்கனவே பத்லாப்பூர் அகல்யாவில் கலக்கின ராதிகா ஆப்தே இதில் ஒரு ஃபோபியா கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்றப்ப ரசிகர்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர் உருவாக்கி இருக்கின்றதில் மாற்று கருத்தில் மிக அற்புதமாக எடிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லருக்கான எல்லா விஷயமும் இந்த ட்ரெய்லரில் அடங்கியிருக்கு. எஸ்பெஷலி இந்த காது வச்சு கேட்குறப்ப அந்த ட்ரில்லிங் மிஷின் வர்றது படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப நம்மளுக்கு அது ரத்தத்தை சில்லடிக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஜாக்கி சினிமாஸுடைய ஆசை எல்லாம். வேறு என்ன, இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.